சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பயணம் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் பயணம் சென்றதைப் போல நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து புரலோகம் பயணம் செல்கிற நம்ம ஜீவிதத்திலும் நம்முடைய பின்மாற்றத்தினாலோ நம்முடைய கீழ்ப்படியாமையினாலோ முந்தின தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு குறைந்து போனதுனாலோ விசுவாச அளவு குறைந்து போனதுனாலோ குமாரனை கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர அந்த வழியில் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போனார்கள், அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லும். முத்தம் என்றால் அன்பு செய்யுங்கள். அவரை இடத்துல நீங்கள் அன்பாக இருங்கள். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொன்னதைப் போல ஆதியில் விட்ட அன்பு உன்னிடத்தில் அந்த அன்பு இல்லை என்ற குறை உண்டு என்று எபேசு சபைக்கு சொன்னதைப் போல நமக்கு அந்த அன்பில் தேவன் மேல் வைத்திருக்க அன்பில் இந்த பரலோக யாத்திரையில் அவர் கோபத்திற்கு படாமல் இடம் கொடுக்காம கோபப்படுகிற உலக காரியம் நம்ம இடத்தில் இல்லாமல் அவரை முத்தம் செய்வது அன்பு பாராட்டுங்கள். ஏனென்றால் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். இன்னும் கடைசி நாளுடைய செய்தி, அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். ஆகவே கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியமே. அவருடைய சமூகத்தை அவருடைய பாதத்தில் அவருடைய சன்னிதானத்தில் யாரெல்லாம் அண்டிக் கொள்கிறார்களோ அவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுவதைப் போல நம்மேல் ஆண்டவர் வைத்து ஏதாவது எந்த விஷயத்தில் கோபப்படுகிறாரோ அந்த காரியத்தை ஆவியான உணர்த்தும் போது அதை நம்மிடத்தில் அறிக்கை செய்து விட்டு மீண்டும் அவருடைய சமூகத்தில் அவரை அன்பாக இருக்க நம்ம அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி தேவனை கோபப்படுத்துகிற எந்த காரியம் என்னாலும் விட்டு விலகி மீண்டும் அன்பு பாராட்டி அவருடைய அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவன் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.